வெல்கம் டு ஜேஜே ஹிந்தி ஸ்மார்ட் கிளாஸ் ஃப்ரெண்ட். நம்ம இன்றைக்கி ராஷ்டிர பாஷாவில் பாக் 1ல் ஃபஸ்ட்டு லெசன் போயம் பார்க்க போகிறோம். போயமோட எஸ்ஸே தான். இப்போ ஃபஸ்ட்டு ராஷ்டிர பாஷாவில் ஃபஸ்ட்டு போயம் எடுத்துட்டிங்கன்னா சுபகாம்னா, அதோட எஸ்ஸே தான். இப்போ சுபகாம்னான்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷஸ், வாழ்த்துக்கள், நன்மைகள், இந்த மாதிரி தான் அர்த்தம். நல்வாழ்த்துக்கள், சரிங்களா? சுபகாம்னா. கவிதா சே சாராம்ஸ் லிக்கே, கவிதையினுடைய சுருக்கத்தை எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கவி பரிச்சயான்னு பார்த்தீங்கன்னா அந்த கவிதை எழுதினவரை பற்றி, ஆத்தரை பற்றிங்கிறத கவி பரிச்சயா. இஸ் கவிதா கே ரஷிதா மைதிலி சரண் குப்தா. இந்த கவிதை எழுதினவர் யார் பார்த்தீங்கன்னா, இந்த படைப்பு சுபகாம்னாங்கிற இந்த படைப்பு யாருன்னா மைதிலி சரண் குப்தா எழுதியிருக்காங்க. மைதிலி சரண் குப்தாவுக்கு ராஷ்டிர கவி कहते हैं. மைதிலி சரண் குப்தாவை தேசிய கவிஞர் என்றும் அழைப்பார். आपका जन्म सन 1886 में झांसी जिले में सिर गांव में हुआ. ஜான்சிங்கிற மாவட்டத்திலேருந்து ஒரு சிர்காவுங்கிற இடத்துல இவர் பிறந்தார். आप महात्मा गांधी के सच्चाई अन्यायी, महात्मा गांधीயோட உண்மையான சீடர் இவர். भारत सरकार ने आपको संसद का सदस्य मनोनिधि किया, அதாவது சட்டமன்றத்தோட உறுப்பினராக நியமனம் பண்ணுறாங்க. அவர் பத்மபூஷன் கோ உபாதி சே அலங்கிருதி கியே, பத்மபூஷன்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்து இவரை கௌரவப்படுத்தினார். பாரத் பாரதி பஞ்சவட்டி சகேத் யசோதரா ஆதி ஆப்கே பிரசுத் ரச்சனாயே. இவர்களுடைய படைப்புகளில் ரொம்பவும் ஃபேமஸானது, பிரசித்தி பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதி, பஞ்சவட்டி, சகேத், யசோதரா ஆதி ஆப்கே பிரசுத் ரச்சனாயே. आप सन 1964 में स्वर्ग सितारे, இவர் 1964 இயற்கை எய்தினார். 1964 அவர் இறந்துட்டார். இஸ் கவிதா में कवि भारतवासियों के कल्याण की कामना करते हैं. இந்த கவிதையில் அவர் பாரதவாசியோட நன்மைக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காரு. கடவுள்கிட்ட ஒரு நன்மைக்காக வேண்டிக்கிறாருங்கிறது தான் பொருள். ரெண்டாவது பேராகிராஃப் பார்த்துட்டிங்கன்னா சாராம்ஸ் லிக்கே. இப்போ இதோட சுருக்கம், கவிதையோட சுருக்கம். இந்த கவிதையோட சுருக்கம் பார்த்தீங்கன்னா, इस कविता में कवि भारतवासियों के लिए भगवान से प्रार्थना करते हैं. அதாவது கவிஞர் பாரத மக்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார். भगवान दीन बंधु हमारे देश के आप अपना प्रिय देश बना लीजिए. நீங்க என்னுடைய நாட்டை உங்களுக்கு பிரியமான நாடாக மாற்றி கொடுங்கள்னு கேட்கிறாரு. इस भारत भूमि को आपकी पुण्य भूमि बना दीजिए. எங்க பாரத நாட்டை ஒரு புண்ணிய நாடாக மாற்றுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு கடவுளிடம். आजकल ये गांव के लोग के जट के सामने अपना जीवन बिता रहे हैं. இப்ப இங்க பாரதவாசி மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னா, ஒரு ஜடத்தை போல, உயிரற்ற பொருளை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். उनके जीवन में अनेक விதன் அவர் பதாயே, இவங்க வாழ்ற வாழ்க்கை நிறைய தடைகள் இருக்கு. सबको आश्रय देने वाले प्रभु आप भारतवासी को भी आश्रय दीजिए. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பாரத மக்களுக்கு உங்களிடம் ஒரு அடைக்கலம் கொடுங்கள், அடைக்கலம் தர மாதிரி கேட்டுக்கிறாங்க. आपका नाम विदनकर है धनुसर कीजिए. உங்களுடைய இதுல கருணையில எங்களுக்கு இந்த நாட்டை புண்ணிய நாட்டை மாற்றி கொடுங்க, ஒரு அடைக்கலம் கொடுங்க எங்க பாரத மக்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஹே பகவான் சப் பாரதவாசியம் நசோமேன், அதாவது கடவுளே, இங்க இருக்கிற இந்த பாரத மக்களோட நாடி நரம்பெல்லாம் பாத்தீங்களா, உன்கே பூர்வஜம்னு மூதாதையர்கள், முன்னாடி வாழ்ந்தாங்க, மா அப்பா தாத்தா பாட்டி, இவங்க கே புண்ணிய தக் பிரவத்தின், அதாவது அவங்களுடைய ரத்தம் நல்லொழுக்கம்லாம் இருக்கு, ரத்தத்துல இருக்கு நல்லொழுக்கம், இதெல்லாம் இருக்கு. சப் லோக் குன்வான் சில்வான் சாகசி பல்வான் கே பன் ஜாயே ஹே,
அதாவது நல்ல குணமும் நல்ல ஒழுக்கமும் சாகசம் வலிமையுடையவர்களாக இருக்காங்க. சப் குச் கர்னேக்கு உற்சாகு, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. பாரத்வாசி தூசரோக்கே வேதனம்னா அவங்களுடைய வேதனைகள் வருத்தங்களை சமஜ்கே புரிஞ்சுக்கொண்டு சமஜே அவர் சகாய கருத்தை பார்த்து உதவி செய்யறாங்க. ஹே பகவான், ஹம் சப் சதா துமாரா தயன் கரே அவர் ஆப்கே ஹம் பர் சதா கிருபா திருஷ்ட் ரகு, நீங்க எப்பொழுதும் உங்களுடைய அடைக்கலத்துல உங்களுடைய கண் பார்வையிலே இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. हमारा भारतवासियों को विधा कला एव कौशल्या के प्रति आकृष्ट रहे हैं. அவங்க எல்லாத்துலயுமே கலை கல்வி எல்லாத்துலயுமே திறன் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஜோ உத்தியோக் அதாவது ஒரு வேலை செய்யும் போது உஸ்மே பூர்ண லகன் சாத் ரகே, அந்த வேலையில மனப்பூர்வமா அந்த வேலையை வந்து ஃபுல்லா நம்ம வந்து அதுலயே நம்மளை அர்ப்பணிச்சு செய்யணும் அப்படிங்கிறாங்க. சதா கேலியே அலசி பண்ணு, அதாவது என்ன சொல்றதுன்னா சோம்பேறித்தனம் தூர் கரே, அந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம அந்த வேலையை முழு அர்ப்பணிப்புடன் செய்ய வேண்டும். சப்கோ மன்கோ ராஷ்டிரிய பாவனா, எப்போதும் நாட்டுப்பற்றும் இருக்க வேண்டும். கடினாயம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கஷ்ட காலங்களும், கடினாயம் மே அதிக் உற்சாக சாத் பரிஷ்ரம் கரே, எப்ப நமக்கு கஷ்டம் வருதோ அப்பதான் நம்ம இன்னும் உற்சாகத்தோட வேலைகளை செய்ய வேண்டும். உன்கா ஜீவன் சரல் ஹோ, ஷரீர் கா சக்திசாலி ஹோ, और मन को சதா शुद्ध हो, மனத்துல ஒரு மன வலிமையோட நம்ம நல்லா உற்சாகத்தோடையும் வேலை செய்யணும் கஷ்ட காலங்கள்லையும். கிசி ஹல்த் மேம் கிசி கா சதான் மேம் அநேக் அப்னே தேஷ் ஓ விதேஷ் கா சதா சத்தியவத்ர, நீங்க எந்த ஊர்ல வாழ்ந்தாலும் எங்க வாழ்ந்தாலும் நீங்க எப்படி வாழணும்னு சொல்றாருன்னா சத்தியத்தை தவறாம நல்லொழுக்கத்தையும் தவறாமல் வாழ வேண்டும். ஹத்கே அனுசரன் கரே, பகவான் கோ சாஹா அனுசர் ரஹ்னே கேலியே தயார் ஹோ, பகவானுடைய அந்த இதை ஏற்று வாழ நம்ம தயாராகணும். வே கபி பி அப்னே லட்சிய ஹட் நா ஜாயேங்கே, உங்க லட்சியத்திலிருந்து ஒருபோதும் விலகக்கூடாது, ஹட்ஜாயனை விலகக்கூடாது. ஜப் தக் ஜீவித் ரகே தப் புண்ணிய கே பஷ் மேம், அதாவது நல்ல ஒழுக்கமும் புண்ணியம்னா நம்ம பஷ் மேம் ரகே நல்லொழுக்கம் இதெல்லாம் தவறாம வாழணும். சப் லோக்கே சதா ஆப்னே கர்த்தவியக்கா, உங்க கடவுளுடைய அந்த கர்த்தவியத்தினால நம்ம எப்பவும் எப்பன்னா நல்ல செல்வங்களோட இருந்தாலும் சரி, சம்பத்தி ஹோ யா விபத்தி சுக் அவர் துக் எது நேர்ந்தாலும் நம்ம வந்து அந்த கம்ஜோர்னா ஒரு பலவீனம் இல்லாமல் நம்ம வந்து சதா ஜஸ்ட் நல்ல ஒரு பிரிஸ்கா எப்பவுமே இருக்கணுங்கிறது தான் இந்த இதுல அவர் சொல்லியிருக்காரு. கடவுள்கிட்ட வேண்டி பாரதவாசிக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. இதுதான் சுப காமனாங்கிறது மைதிலி சரண் குப்தோடது. இந்த எஸ்ஏவை படிச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். இனி நம்ம இதோட ERC இதெல்லாம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.